நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு வேயூர் அத்தியாயம் 25. அவை இந்நீர் அருந்தி முடித்த பிறகு மெல்லிய பேச்சொலி இணைந்து முழக்கமென்றாக அசைவுகள் அமைந்து சீர்கொள்ளத் தொடங்கியது. அவர்கள் அச்செய்தியால் கிளர்ந்திருப்பதை அரச மேடை மேலிருந்து காண முடிந்தது. சத்திரியர்களிடம் மட்டும் சற்று ஏளனமும் அமைதியின்மையும் தெரிந்தது. வைதிகர்கள் சிறிய குழுக்களாக ஆகி தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர். ஹரிதர் கை காட்ட நிமித்திகன் மேடை ஏறி, அவையோரே, இன்று பிற ஆயத்த அலுவல்கள் ஒன்றுமில்லை. அஸ்தினபுரியின் நற்செய்தியுடன் இங்கு அவைக்கு வந்த அமைச்சரையும் இளவரசரையும் நமது வைதிகரும் சத்திரிய குடியினரும் வணிகரும் உழைப்பாளர் குலங்களும் கண்டு வணங்கி வரிசை முறை ஏற்றுவார்கள். அதன்பின் இத்தருணத்தை நிறைவுறச் செய்யும்படி அங்க நாட்டின் கருவூலத்திலிருந்து அஸ்தினபுரியின் அமைச்சரும் இளவரசரும் தொட்டளிக்கும் செல்வம் முனிவருக்கும் வைதிகருக்கும் ஆலயங்களின் அறநிலைகளுக்கும் அளிக்கப்படும் என்றான். அஸ்தினபுரியின் அவை நிகழ்வுகள் நன்கு ஒருங்கிணைக்கப்பட்ட நாடகம் போன்று இருக்கும் என்பதை கர்ணன் பலமுறை கண்டிருக்கிறான். ஒவ்வொருவரும் தாங்கள் செய்வதென்ன என்பதை முன்னரே அறிந்திருப்பர். பலமுறை அவற்றை நிகழ்த்தி இருப்பர். எனவே எந்த தடுமாற்றமும் இன்றி எழுந்து பல 100 முறை பயிற்சி அளிக்கப்பட்டது போன்ற அசைவுகளுடன் தெளிவாக வகுக்கப்பட்ட பாதையில் வந்து அவை நின்று ஒவ்வொருவரும் முன்னரே அறிந்த சொற்றொடர்களை சொல்லி ஒவ்வொரு விழிக்கும் நன்கு பழகிய அசைவுகளை அளித்து மீள்வார்கள். தலைமுறைகளாக காடுகளுக்கு மேயச் செல்லும் மாடுகள் குளம்புகளில் வழிகொண்டிருப்பதைப் போல மாறாக அங்க நாட்டின் அரசவை ஓராண்டு அவைக்கள பயிற்சிக்கு பிறகும் பலமுறை அறிவுறுத்தப்பட்ட பின்னரும் எப்போதும் ஒழுங்கற்று ஒரு பெருந்திரள் ததும்பலாகவே இருந்தது. முன்னிரையில் இருந்த பெரு வணிகர்களும் சத்திரியரும் எழுந்து அஸ்தினபுரியின் அமைச்சரை நோக்கி செல்வதற்குள்ளாகவே பின்னிரையிலிருந்து உரத்த குரலில் கூவியபடி கிளர்ந்தெழுந்த சூத்திர குலங்களின் தலைவர்கள் தங்களுக்குள் கூவி அழைத்தபடியும் உரக்க பேசியபடியும் கைகளை வீசி வாழ்த்தொழி எழுப்பியபடியும் கைடபரை நோக்கி வந்தனர். அவர்கள் சற்று பிந்தி வர வேண்டும் என்று துணை அமைச்சர்கள் இருவர் ஊடே புகுந்து கையசைக்க ஒரு குலத்தலைவர் அவர்களில் ஒருவரை தூக்கி அப்பால் நகர்த்திவிட்டு முன்னால் வந்தார். வேத சொல்லெடுத்து முதலில் வாழ்த்த வேண்டிய வைதிகர்கள் கைடபரை அணுக சூத்திர குலத்தலைவர்கள் அந்நிறையை வெட்டி உட்புகுந்து அவரை சூழ்ந்து கொண்டனர். தோள்களால் உந்தப்பட்ட கைடபர் பின்னால் சரிந்து பீடத்தின் மீது விழப்போக அவரை சுஜாதன் பிடித்து கொண்டான். முதிய குடித்தலைவர் ஒருவர் கைடபரின் கைகளை பற்றி உலுக்கி அவரது தோளில் ஓங்கி தட்டி பெருங்குரலில், மிக மிக நல்ல செய்தி என்றார். எங்கள் அரசர் அஸ்தினபுரியால் மதிப்புடன் நடத்தப்படுகிறார் என்பதை அறிந்தோம். அவர் அங்கு சூதன் மகனாகத்தான் அமர்ந்திருக்கிறார் என்று அலர் சொல்லும் வீணர்களுக்கு உரிய மறுமொழி இது. கைடபர் திகைத்தவராக திரும்பி ஹரிதரை நோக்க ஹரிதர் எதையும் காணாதவர் போல் திரும்பி கொண்டார். ஆம், இங்குள்ள சத்திரியர்களுக்கு சரியான அடி இது என்றார் ஒருவர். இன்னொருவர் கைடபரின் முகவாயை பிடித்து தன்னை நோக்கி திருப்பி, எங்கள் அரசர் பாரத வருஷத்தின் நிகரற்ற வீரர். பீஷ்மரும் துரோணரும் அர்ஜுனனும் அவர் முன் வெறும் விளையாட்டு சிறுவர்கள். சூதர்கள் வில் பயின்றால் சத்திரியர் அஞ்சி ஒடுங்க வேண்டியிருக்கும் என்பதற்கான சான்று அவர்தான் என்றார். இது சூதன் மகன் ஆளும் அரசு. எங்கள் மூதாதையர் ஆளும் நிலம் இது. பின்னால் நின்ற முதிய குலத்தலைவர் ஒருவர் தன் கோலை உயர தூக்கி, எங்கள் சூதன் மகன் அள்ளி கொடுக்க அஸ்தினபுரியின் இளவரசியின் மைந்தன் முதல் உணவு கொள்வதை சிந்து நாட்டரசர் ஒப்புக்கொள்வாரா என்றார். கைடபர் என்ன சொல்வதென்று அறியாமல் திகைத்த பின் பொதுவாக, இது அரச முடிவு மூத்தவரே, நான் ஒன்றும் சொல்வதற்கில்லை என்றார். எங்கள் அரசர் அஸ்தினபுரியின் அச்சத்தை நீக்கும் பெரு வீரர். அவர் இல்லாவிட்டால் அர்ஜுனரின் அம்பு அஸ்தினபுரியை அழிக்கும். அதனால்தான் துரியோதனர் அவரை தன் அருகே வைத்திருக்கிறார் என்றார் ஒருவர். கர்ணன் முதலில் சற்று திகைத்து நின்றான். அவர்களை எப்படி தடுப்பது என்பது போல சிவதரை பார்த்து அவரது புன்னகையை பார்த்த பின்னர் தோள் தளர்ந்து மெல்ல புன்னகைக்க தொடங்கினான். சிவதர் அவன் அருகே தலை குனிந்து, ஒவ்வொரு சொல்லையும் அறிவின்மையால் முழுக்க நிறைத்தே அவையில் பரிமாற வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் என்றார். ஆம், அதில் அவர்களுக்கு ஓராண்டு பயிற்சியும் உள்ளது என்றான் கர்ணன். சிவதர் சிரித்தார். சம்பு குலத் தலைவர், நாங்கள் சம்பு குலத்தவர். சம்பு மரமே மரங்களில் பழமையானது என அறிந்திருப்பீர்கள்.
உண்மையில் சூதர்களை விடவும் சற்று உயர்ந்த சூத்திரர்கள் நாங்கள். ஆயினும் மாமன்னரின் போர் வல்லமையையும் தோற்ற எழிலையும் கண்டு அவரை எங்கள் தலைவராக ஏற்றிருக்கிறோம். எங்கள் மூத்த பெண்கள் அவ்வப்போது அரசரின் குலத்தை சுட்டி காட்டுவதுண்டு. ஆனால் ஆண்களாகிய நாங்கள் சற்றும் அதை பாராட்டுவதில்லை என்றார். காஜு குலத் தலைவர், ஆனால் ஒன்றுண்டு, எங்களுக்கு மனக்குறை என்று சொல்ல வேண்டுமென்றால் எனத் தொடங்க கைடபர், அரச முறைப்படி நான் வாழ்த்துரைகளையே இங்கு பெற்றுக்கொள்ள முடியும். பிற சொற்களை பின்னர் பேசலாம் என்றார். வாழ்த்துக்களைத்தான் சொல்ல வந்தோம். ஆனால் கூடவே இவை அனைத்தும் நினைவுக்கு வருகின்றன. ஏனென்றால் நீங்கள் அஸ்தினபுரியின் அரசரின் தூதர். அஸ்தினபுரியிடமே பெரிய படை உள்ளது. மேலும் எங்கள் அரசர் மேல் சூதன் என்று பார்க்காமல் அஸ்தினபுரியின் அரசர் அன்பு பாராட்டுகிறார். வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு ஒவ்வொருவராக பின்னால் செல்லுங்கள் என்றார் கச்சக்குடியின் மூத்தவர். அவர்கள் ஒருவரை ஒருவர் முட்டி முண்டியடித்து முன்னால் முகம் காட்டி கைடபரின் முன்னால் தலைவணங்கி வாழ்த்துக்களை சொன்னார்கள். ஒவ்வொருவரும் தங்கள் குலத்தின் சிறப்பை சற்று மிகைப்படுத்தி சொன்னார்கள். உண்மையில் நாங்கள் அயோத்தியில் ராகவராமனின் படையில் இருந்த சத்திரியர்கள். அங்கிருந்து ஏதோ அரசு சூழ்ச்சியால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டப்பட்டு இங்கே வேளாண் குலங்களாக மாறிவிட்டோம். எங்கள் வாழ்த்துக்களை அஸ்தினபுரியின் அரசருக்கு தெரிவியுங்கள் என்றார் ஒருவர். கைடபர் முகத்தை மாற்றமில்லாமல் வைத்துக்கொண்டு ஆவண செய்கிறேன் என்றார். சுஜாதனுக்கு முதலில் என்ன நிகழ்கிறது என்று புரியவில்லை. பின்னர் அவன் சிரிக்கத் தொடங்கினான். அவன் சிரிக்கலாகாது என காலால் கைடபர் அவன் விரல்களை மிதித்தார். அவன் சிரிப்பை அடக்க கழுத்து விம்மி அதிர்ந்தது. ஆனால் அவன் சிரிப்பை குலத்தலைவர்கள் தங்களை நோக்கி காட்டிய மகிழ்ச்சி என்றே எடுத்துக்கொண்டார்கள். பெரிய மீசையுடன் இருந்த ஒருவர், இதை கேளுங்கள், இங்குள்ள அத்தனை சூத்திர குடிகளும் முன்னர் தாங்கள் சத்திரியர்களாகவோ வைசியர்களாகவோ இருந்ததாகவே சொல்வார்கள். ஆனால் நாங்கள் உண்மையிலேயே கார்த்தவீரியனின் படையில் போர் புரிந்த அரச குடியாதவர்கள். எங்களிடம் நாங்கள் ஹேகையர்கள் என்பதற்கான சான்று உள்ளது. குந்தர்கள் என எங்களை இங்குள்ளவர்கள் அழைக்கிறார்கள் என்றாலும் எங்களுக்கு ஹேகர்கள் என்று ஒரு குலப்பெயர் உண்டு. அது காகர்கள் என்றல்லவா என்றார் ஒருவர் குரலாக. அவர் திரும்பி நோக்கி சொன்னவரை உய்த்தறிய முடியாமல் பற்களை கடித்த பின் திரும்பி, கேளுங்கள் அமைச்சரே, அங்க நாட்டுக்குள் நாங்கள் வந்ததே எங்களை பரசுராமர் தேடி தேடி வேட்டையாடுவதை தவிர்க்கத்தான். இங்கு நாங்கள் வேளாண் குடியினராக ஆனோம். கைடபர் பொதுவான முகத்துடன் கை கூப்பி, நன்று, பிறர் வாழ்த்துக்களை சொல்லட்டுமே என்றார். தங்கள் சொற்களை நான் சென்னி சூடிக்கொண்டேன் ஹேகரே. அப்பால் விலகி அங்கு நெறித்து கொண்டிருக்கும் அவருக்கு வழிவிடுங்கள். இச்செய்தியை தாங்கள் நினைவில் நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். ஏனென்றால் தாங்கள் அஸ்தினபுரிக்கு சென்ற பிறகு அங்கு எங்களை போன்று மாகிஷ்மதியிலிருந்து வந்து குடியேறியுள்ள ஹேகைய குலத்து யாதவர்கள் எவரேனும் உள்ளனரா என்று வினவி எங்களுக்கு செய்தி அறிவியுங்கள் என்றார் ஹேகர். பின்னால் அதே குரல், அங்கும் காகங்கள் இருக்கும் என்றது. யார் அவன் என்றார் ஹேகர் குலத்தவர். எவரென்று தெரியாமல் தவித்து திரும்பி கைடபரிடம், ஒளிந்து நின்று பேசும் மூடர்கள், கோழைகள் என்றார். தெளிந்து நின்று பொய் பேசுவதை விட ஒளிந்து உண்மை பேசுவது மேல் என்றது பின்னால் அக்குரல். ஹேகர் தவித்து, நான் மேலே சொல்ல விழையவில்லை, எங்களுக்கு இங்கே எதிரிகள் மிகுதி என்றார். அங்கத்தின் சிற்றமைச்சர் சாலர், விரைந்து வாழ்த்துரைத்து விலகுக குடித்தலைவர்களே, அவை முடிய இன்னும் ஒரு நாழிகையே உள்ளது என்றார். அவை நாயகம் உறக்க, வாழ்த்துரைத்தவர்கள் பின்னால் செல்லுங்கள், புதியவர்கள் வரட்டும் என்றார். ஹரிதர் கைகளை விரித்து, வாழ்த்துரைத்த பின் எந்த குடியும் அவைக்குள் இருக்க வேண்டியதில்லை. வாழ்த்தொலி எழுப்பியபடியே அவர்கள் வெளியே செல்லட்டும் என்றார். ஆம், அதுவே முறை என்றார் சூரகுல தலைவர். ஆனால் நாங்கள் எங்களை முறையாக அஸ்தினபுரியின் அமைச்சருக்கு சொல்லியாக வேண்டும். நாங்கள் சூத்திரக்குடியினர் என்றாலும் எங்கள் தெய்வங்கள் ஆற்றல் மிக்கவை. அமைச்சர் ஏதோ சொல்வதற்குள் அவர் கை அமர்த்தி, மக்கள் இருப்பார்கள் இறப்பார்கள், நாடு தெய்வங்களுக்குரியது. நான் இறந்தால் என் வயல் விளையாமலாகுமா என்ன என்றார். ஏன் சொல்கிறேன் என்றால் நீங்கள் நன்றாக என் சொற்களை நோக்க வேண்டும். அதை நோக்காமல் ஹரிதர், வெளியே செல்லும்போது குடிமூப்புப்படி செல்ல வேண்டும் என்பது நெறி.
இக்குடி பெருமையிலும் வலிமையிலும் மூத்ததோ அது முதலில் செல்லட்டும், அதற்கு அடுத்த குடி தொடரட்டும் என்றார். கர்ணன் அறியாமலேயே சிரித்துவிட சிவதர் அரசே என்றார். கர்ணன் தாம்பூலம் பெறுவதைப் போல முகத்தை திருப்பிக் கொண்டான். அடைப்பக்காரன் சிரித்தபடி ஊட்டுப்பந்திக்கு முந்துவது போல முந்துகிறார்கள் என்றான். அறிவிப்பை ஒருவர் இன்னொருவருக்கு சொல்ல சில கணங்களுக்குள் அங்கு நிலைமை மாறியது. ஒவ்வொரு குடியும் ஓரிரு சொற்களில் கைடபரை வாழ்த்துவிட்டு அவையை விட்டு வெளியேற முண்டியடித்தது. ஊட்டுப்பந்தியேதான் சுக்கிரரே என்று கர்ணன் அடைப்பக்காரனிடம் சொன்னான். கண்ணெதிரிலே அவையின் பெரும் பகுதி மடை திறந்த ஏரிக்குள்ளிருந்து நீர் ஒழிவது போல வாயிலினூடாக வழிந்தோடி மறைந்தது. கர்ணன் தொடையில் தட்டி சிரித்தபடி சிவதரிடம், எவர் களம் நின்று புண் கொண்ட உண்மையான சத்திரியர்களோ அவர்களும் வெளியேறலாம் என்று சொல்லி இருந்தால் அத்தனை வைசியர்களும் கிளம்பி சென்றிருப்பார்கள் என்றான். அவன் அருகே நின்றிருந்த செடி துணி கிழிப்படும் ஒலியில் சிரித்தாள். கர்ணன் அவளை நோக்க அவள் சாமரத்துடன் விலகிச் சென்று அவை மேடை மூலையில் நின்று உடல் குறுக்கி சிரிப்பை அடக்கினாள். ஹரிதர், வேதமுணர்ந்தோர் முதலில் வெளியே செல்லலாம் என்றால் எந்த அந்தணரும் வெளியேற மாட்டார் என்றார். சிவதர் சிரிப்பை அடக்க முயன்று புரைக்கேற இருமியபடி மறுபக்கம் திரும்பிக் கொண்டார். கைடபர் ஹரிதரை புன்னகை செய்தார். சூத்திரர் வாழ்த்துரைத்து வெளியேறியதும் வைதீகர்கள் கைடபரை அணுகி கங்கை நீர் அள்ளி அரிமலர் சேர்த்து வீசி வேதச் சொல்லெடுத்து வாழ்த்துரைத்தனர். அதன்பின் சத்திரியர்களும் வைசியர்களும் அவருக்கு வாழ்த்துரை அளித்தனர். சத்திரியர் குலத்தலைவர் கைடபரிடம், நீ சத்திரியர் என எண்ணுகிறேன் என்றார். கைடபர் ஆம் என்றார். நன்று, இந்த மூடர்களின் சொற்களின் உண்மையை உணர்ந்திருப்பீர்கள் என்றார். ஆம் என்றார் கைடபர். அதற்கு அப்பால் நான் சொல்வதற்கேதுமில்லை. நாங்கள் அனைவரும் தீர்க்கதமசின் குருதி வழி வந்த சத்திரியர்கள். ராகவராமனின் இக்ஷ்வாகு குலத்துக்கு பின் எங்கள் குடியே தொன்மையானது. தீர்க்கதமஸ் எங்கள் குடியில் 7 மைந்தரை பெற்றார் என்பதை அறிந்திருப்பீர். 5 என்றுதானே சொன்னார்கள் என்றான் சுஜாதன். ஆம், அது சூதர்களின் ஒரு கதை. உண்மையில் 7 பேர். அங்கன், வங்கன், கலிங்கன், குண்டிரன், புண்டரன், சுமன், அத்ரூபன் என்று பெயர். அவர்களில் சுமன், அத்ரூபன் ஆகிய இருவரில் இருந்து 7 சத்திரிய குலங்கள் பிறந்தன. சதர், தசமர், அஷ்டகர், சப்தகர், பஞ்சமர், ஷோடசர் என்பவை பெருங்குலங்கள். சகஸ்ரர் சற்று குறைவானவர்கள் என்றார் அவர். கைடபர், இது புதிய செய்தி என்றார். ஆனால் உண்மையில் சகஸ்ரரே இன்று குடிகளில் முதன்மையானவர் என பின்னால் ஒரு குரல் எழுந்தது. குடித்தலைவர் அதை சொன்னது யார் என்று நோக்கிவிட்டு, தீர்க்கதமசின் குருதியில் பிறந்த காக்ஷுவானின் குலமே அங்க நாட்டு அரச குலம். அது சத்தியகர்மருடன் முடிவுக்கு வந்தது என்றார். கைடபர், ஆம், அதை அறிவேன் என்றார். குடித்தலைவரை எவரோ பின்னால் இருந்து இழுத்தனர். அவர் மேலே சொல்ல வந்ததை விடுத்து தலை வணங்கி நன்று சூழ்க என்றார். அவை வரிசைகள் முடிவுற்றன. பெரும்பாலானவர்கள் கிளம்பி செல்ல ஒழிந்த பீடங்கள் எஞ்சின. அவற்றில் குடித்தலைவர்கள் மறந்துவிட்டு சென்ற மேலாடைகளையும் சிறு செப்புகளையும் ஏவலர் சேர்த்து வெளியே கொண்டு சென்றார்கள். வைதிகரும் அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் மட்டும் இருந்தனர். சிவதர், முறைப்படி நாம் இன்னும் அவை கலையவில்லை என்றார். அங்க நாட்டில் கூடிய அவைகளில் இதோ தெரிவதே அமைதியானது. அரச முடிவுகளை இப்போதே எடுப்பது நாட்டுக்கு நலம் பயக்கும். கர்ணன் எழுந்து அவையினரை வணங்கி, அமைச்சரே, இளையோனே, இருவரும் இளைப்பாரி மாலை என் தனியறைக்கு வாருங்கள். அங்கு நாம் சில தனிச்சொற்கள் பரிமாறுவோம் என்றான். அவை முடிந்ததே என உணர்ந்ததும் மேடை மாற்றுரு கலைத்த நடிகனைப் போல இயல்பு நிலைக்கு வந்த சுஜாதன் பெரிய கைகளை விரித்து யானை போல உடலை ஊசலாட்டியபடி கர்ணனை நோக்கி வந்தான். பெரிய பற்களை காட்டி சிரித்தபடி சுஜாதன், மூத்தவரே, நான் சென்ற 1.5 ஆண்டு காலத்தில் அங்கு நிகழ்ந்த அனைத்தையும் தாங்களிடம் சொல்ல வேண்டியிருக்கிறது. சில செய்திகளுக்கு தாங்கள் இன்றிரவு முழுக்க சிரிக்கும் அளவுக்கு நுட்பம் உள்ளது என்றான். என்ன என்று சொல்ல அவன் நகைத்தபடி, எல்லாம் உங்கள் இளையோரின் கதைகள்தான். அஸ்தினபுரியின் சூதர்களை இன்று பாரத வருஷம் எங்கும் விரும்பி அழைக்கிறார்கள். எந்த சூதரும் சொல்லாத இளிவரல் கதைகளை இவர்கள்தான் சொல்கிறார்கள். மாலை உணவுக்கு பின் அக்கதைகளை கேட்டுத்தான்
ஜராசந்தரே சிரித்து உருண்டு பின் துயில்கிறார் என்கிறார்கள் என்றான். சான்றுக்கு ஒன்று. மூத்தவர் சித்திரகுண்டலர் பிண்டகர் என்னும் அசுர குலத்து இளவரசி ஒருத்தியை சிறையெடுத்து வரச் சென்றார். ஆனால் அவள் அவரை சிறையெடுத்து சென்று விட்டாள். 1000 பொன் திரை நிகர் கொடுத்து மீட்டு வந்தோம் என்றான். கர்ணன் வெடித்து நகைத்து, சித்திரனா, அவனுக்கென்ன அப்படி ஒரு எண்ணம்? அவனுக்கு அடுமனையே விண்ணுலகு என்றல்லவா எண்ணினேன் என்றான். ஆம், ஆனால் அவரது மூத்தவர் பீம விக்ரமர் தண்டகாரண்யத்தின் அரக்கர் குலத்து பெண் காளகியை கவர்ந்து வந்ததனால் இவர் தூண்டப்பட்டிருக்கிறார். எவரிடமும் சொல்லாமல் போதிய உணவை மட்டும் எடுத்துக்கொண்டு படைக்கலமென ஏதுமின்றி அசுர நாட்டுக்கு சென்றிருக்கிறார். கர்ணன் வியப்புடன், பீமன் வென்று விட்டானா? அது எப்போது என்றான். சில மாதங்களுக்கு முன்பு. பீமர் இப்போது அவளை திரும்பி அனுப்ப நூல்களில் வழியுண்டா என்று துயருடன் வினவி கொண்டிருக்கிறார் என்றான் சுஜாதன். மூத்தவரே, இப்போது அஸ்தினபுரியில் 70 அசுர குலத்து அரசிகளும் 30 அரக்கர் குலத்து அரசிகளும் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உணவு பழக்கம். ஒருத்தி ஒவ்வொரு நாளும் தீயில் வாட்டிய பன்றி காது இன்றி உணவருந்துவதில்லை. சிவதர் முகம் சுளித்து, பன்றி காதா? அதை சுட்டு தின்கிறார்களா என்றார். கர்ணன், ஏன் அப்படி கேட்கிறீர்கள் சிவதரே? அது மிகச் சிறந்த உணவல்லவா? நானே என் தென்னக பயணத்தில் நாள்தோறும் அதை உண்பதுண்டு என்ற பின் கண்களை சிமிட்டினான். சுஜாதன் உவகையுடன் கைவிரித்து முன்னால் வந்து, ஆம் மூத்தவரே, அவர்கள் எனக்கும் அளித்தார்கள். மிகச் சுவையானது. நான் நாள்தோறும் சென்று அவர்களுடன் அமர்ந்து அதை உண்கிறேன் என்றான். சிவதர் வெடித்து நகைத்து விட்டார். கர்ணன் கண்ணீர் வர சிரித்து திரும்பி சிவதரிடம், அஸ்தினபுரியின் அழகே இந்த 100 ஆடல்கள்தான் என்றான். நான் அங்கிருந்த போது முதிய படைக்களிறு சுபரன் இவர்களில் 4 மட்டும் எங்கு பார்த்தாலும் குத்த வந்தது. ஏனென்று உசாவிய போது தெரிந்தது. அதற்கு பரிமாறப்பட்ட கவளங்களை 4 அமர்ந்து பேசியபடியே முற்றிலும் உண்டு முடித்திருக்கிறார்கள். ஹரிதர் கைகளை முட்டியபடி நகைத்து, இவரை பார்த்ததுமே எண்ணினேன் யானை கவளம் உண்ட உடல் என்று. சுஜாதன், குண்டசாயையும் மகோதரரும் தான் உண்மையில் யானை கவளத்தை அள்ளி உண்டவர்கள். வாலகையும் நிஷங்கையும் அருகே அமர்ந்திருந்த பிழையையே செய்தனர். ஆனால் சுபரன் இறுதியில் திடவர்மரைத்தான் பிடித்து கொண்டது. அவர் பார்க்க குண்டசாயி போலவே இருப்பார். இருவரும் ஆடைகளை மாற்றி அணிவதும் உண்டு என்றான். சிவதர், என்னாயிற்று என்றார். ஆடையை கழற்றிவிட்டு திடவர்மர் தப்பி விலகிவிட்டார். சபரன் அவரது ஆடையை பற்றி சுருட்டி அமலையாடியது. ஆனால் அதன் பின் கௌரவர்களை கண்டாலே நடுங்க தொடங்கிவிட்டது. ஹரிதர், ஏன் என்றார். திடவர்மருக்கு அடுமனை பொறுப்பு. தென்னகத்து மிளகுத்தூள் இடிக்கும் இடத்திலிருந்து நேராக சென்றிருந்தார். யானையின் துதிக்கை அமைதியடைய 7 நாட்களாயின. கர்ணன் சிரித்தபடி மீண்டும் சென்று அரியணையில் அமர்ந்து விட்டான். அவனை சூழ்ந்து நின்ற அவை காவலரும் ஏவலரும் சாமரம் வீசிய சேடியரும் எஞ்சி நின்ற அந்தனரும் உறக்க நகைத்து கொண்டிருந்தனர். எப்போதுமே யானைகளுக்கும் கௌரவர்களுக்கும் தான் ஊடலும் நட்பும் இருந்தது என்றார் கைடபர். அவர்களில் பலர் பிடியானையின் பால் அருந்தி வளர்ந்தவர்கள். சிவதர் கவலையுடன், யானைப்பால் செரிக்குமா என்றார். யானை குட்டிக்கு எளிதில் செரிக்காது. உடன் வாழைப்பழங்களும் அளிக்க வேண்டும். இவர்களுக்கு செரிக்கும். அரை நாழிகைக்குள் அடுத்த உணவு தேடி அலையத் தொடங்குவார்கள் என்றார் கைடபர். முழு எருமை கன்றை உண்டு குழம்புகளை மட்டும் எஞ்சவிடும் உயிர்கள் உலகில் மொத்தம் 100 தான் என்று ஒரு சொல் அஸ்தினபுரியில் உண்டு. ஹரிதர் மெல்ல அருகே வந்து, கொடை நிகழ்வுக்கு பிந்துகிறது இளவரசே என்றார். சுஜாதன், நாங்கள் அங்க நாட்டுக்கு அரச கொடையாக பரிசில்கள் கொண்டு வந்தோம். அவற்றை கருவூலத்திற்கு அளித்து விட்டோம் என்றான். அவற்றை அரசர் இன்று மாலை பார்வையிடுவார் என்றார் ஹரிதர். சிவதர், அரச கொடைகளில் யானைப்பாலில் சமைக்கப்பட்ட இனிப்புகள் இல்லையா என்றார். இருந்தன, அவற்றை நான் வழியிலேயே உண்டுவிட்டேன் என்றான் சுஜாதன். அவை சிரிப்பில் அதிர்ந்தது. கர்ணன் சிரிப்பு மாறாத முகத்துடன் எழுந்து, என் அறைக்கு வா இளையோனே, நாம் இன்றிரவெல்லாம் பேச வேண்டும் என்றான். சுஜாதன், அதற்கு முன் நான் பட்டத்தரசியை சந்தித்து வரிசை செய்ய வேண்டும். அஸ்தினபுரியின் அரசி அளித்த பரிசில்கள் என்னிடம் உள்ளன.
அவர்கள் அவையமர்வார்கள் என்று எண்ணினேன் என்றான். அவள் கருவுற்றிருக்கிறாள் என்றான் கர்ணன். அதிலிருந்த சோர்வை சுஜாதன் அறியவில்லை. ஆம், சொன்னார்கள், அஸ்தினபுரிக்கு மேலும் ஓர் இளவரசன் வரப்போகிறான். மூத்தவரே, அங்கே ஆமை முட்டை விரிந்தது போல அரண்மனையெல்லாம் இளவரசர்கள். விரைவாக ஓட முடியாது. யாராவது ஒருவன் நம் கால்களில் சிக்கிக் கொள்வான் என்றான். பார்ப்பதற்கும் ஒன்று போலவே இருக்கிறார்கள். மொத்தம் 800 பேர். எப்படி பெயர்களை நினைவில் வைத்துக் கொள்வது? சிவதர், எண்கள் போடலாமே என்றார். சுஜாதன், போடலாம் என்று நானும் சொன்னேன். ஆனால் தெய்வங்கள் அவர்களை விண்ணுலகுக்கு கூட்டிச் செல்ல பெயர்கள் தேவைப்படும் என்றார்கள் என்றான். என்ன இடர் என்றால், ஒரே முகத்துடன் இத்தனை பேர் பெருகிவிட்டதனால் அவர்களுக்கே அவர்களின் பெயர்கள் தெரியாது. கேட்டால் நினைவில் இருக்கும் பெயரை சொல்வார்கள். சிறியவர்கள் எப்போதும் வலிமையான பெரியவர்களின் பெயர்களைத்தான் சொல்கிறார்கள். அன்னையர் எப்படி அடையாளம் காண்கிறார்கள் என்றார் சிவதர் உண்மையான கவலையுடன். அடையாளம் காண எவரும் முயல்வதே இல்லை. அருகே இருக்கும் மைந்தனை எடுத்து முளை கொடுத்து உணவூட்டுவதுடன் சரி. அவர்களை எவரும் வளர்க்க வேண்டியதில்லை. அவர்களே எங்கும் பரவி வளர்கிறார்கள். சுஜாதன் சொன்னான். நான் கிளம்புவதற்கு முந்தைய நாள் 5 பேர் மதவேழமான கீலனின் கால் சங்கிலியை அவிழ்த்து மேலேயும் ஏறிவிட்டார்கள். அவர்களை இறக்குவதற்கு 8 பாகன்கள் 4 நாழிகை போராடினர். கர்ணன் சிரித்து, அத்தனை பேரையும் உடனே பார்க்க விழைகிறேன் என்றான். அதற்காகவே தமையன் தங்களை அழைக்கிறார் என்றான் சுஜாதன். கைடபர், அரசை கருவுற்றமைக்கான வரிசைகளை அஸ்தினபுரி பின்னர் தனியாக செய்யும் அரசே என்றார். ஹரிதர், அஸ்தினபுரியிலிருந்து ஏதேனும் ஒன்றை சொல்லி இங்கு பரிசில்கள் வந்தபடியேதான் உள்ளன என்றார். மாலை சந்திப்போம் என்றான் கர்ணன். சுஜாதனும் கைடபரும் தலைவணங்கி ஏவலர் சூழ அவை விட்டு நீங்கினர். அரசர் அவை நீங்குவதற்கான அறிவிப்பை வெளியிட்டு முழங்கத் தொடங்கியது முரசு. நிமித்திகன் மும்முறை கொம்பை முழக்கி, அங்க நாட்டரசர் சூரியனின் மைந்தர் வசுசேனர் அவை நீங்குகிறார், அவர் நலம் வாழ்க என்றான். வாழ்க வாழ்க என்றனர் அவையோர். கர்ணன் திரும்ப அவனுடைய சால்வையை சேடி எடுத்து அவனிடம் அழைத்தாள். வெண்கொற்ற குடை ஏந்திய காவலன் முன்னால் சென்றான். அவையிலிருந்து கர்ணன் தலை குனிந்து எண்ணத்தில் ஆழ்ந்து நடந்தான். சிவதர் அவன் பின்னால் வர ஹரிதர் துணை அமைச்சர்களுக்கு ஆணைகளை பிறப்பித்தபடி விலகிச் சென்றார். சிவதர், இளைய யானை கன்று போல் இருக்கிறார். வந்த ஒரு நாளிலேயே நம் அரண்மனை மலர் கொண்டு விட்டது என்றார். இளையோரின் சிரிப்பில் 7 மங்கள தெய்வங்கள் குடிகொள்கின்றன என்பார்கள் என்றான் கர்ணன். எதையும் அறியாத அகவை என்ற பின் முகம் மலர்ந்து நகைத்து, 100 எப்போதும் அதே அகவையில் தங்கி நின்றிருக்கிறார்கள் என்றான். சிவதர், அஸ்தினபுரியின் அந்த இனிய அழைப்பு இனி என்றென்றும் சூதர்களால் பாடப்படும் என்றார். கர்ணன், நான் 3 நாட்களுக்குள் கிளம்பி செல்ல வேண்டும் சிவதரே என்றான். 3 நாட்களுக்குள்ளா? அரசே, இங்கு பல கடமைகள் எஞ்சி இருக்கின்றன. முறைப்படி அங்க நாட்டு இளவரசர் பிறப்புக்கு தேவையான விழவுகளையும் கொடைகளையும் நாம் இன்னும் தொடங்கவே இல்லை என்றார் சிவதர். ஆனால் நான் சலிப்புற்றிருக்கிறேன் சிவதரே. இங்குள்ள இந்த சூழ்ச்சிகள் களவுகள் எனக்கு சோறு ஊட்டுகின்றன. கேட்டீரல்லவா கள்ளமில்லாத என் தம்பியரை. அவர்களுடன் மட்டுமே நான் உவகையுடன் இருக்க முடியும் என்றான் கர்ணன். தாங்கள் 2 அரசியரையும் இன்னமும் சந்திக்கவில்லை என்றார் சிவதர். சந்திக்கிறேன். ஆணைகளை போட்டுவிட்டு கிளம்புகிறேன். மற்றபடி இங்கிருந்து நான் ஆற்றுவது ஏதுமில்லை என்றான். சிவதர் மீண்டும் 3 நாட்களுக்குள்ளாகவா என்றார். இங்கு ஹரிதர் இருக்கிறார். இந்த நாடு அவருடைய திறமைக்கு மிகச் சிறியது என்றான். அவரால் மட்டுமே கலிங்க அரசியை கட்டுப்படுத்தவும் முடியும் என நினைக்கிறேன். தாங்கள் எப்போது திரும்பி வருவீர்கள்? கர்ணன் நின்று இடையில் கை வைத்து அவரை நோக்கி, உண்மையில் நான் திரும்பி வருவதற்கே விழையவில்லை சிவதரே என்றான். சிவதர், அல்ல என்ன சொல்ல தொடங்க, ஆம், நான் அறிவேன். அரச கடமைகள் குலக்கடமைகள். ஆனால் நான் இச்சிறிய அரசுக்குரியவன் அல்ல. என் அரசு என்பது என் தம்பியர் உள்ளம். அங்கு மட்டுமே நான் நிகரற்ற மணிமுடி சூடி அரியணையில் அமர்ந்திருக்கிறேன் என்றான் கர்ணன். வெய்யோன் 25வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.